இன்றைக்கி நம்ம பிரியாணி தான் செய்ய போகிறோம். அது என்னோடய ஹஸ்பண்ட் செய்த பிரியாணி. வாங்க பார்க்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இவ்வளோதாங்க. இப்போது இதில் பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிக்கிறோம். பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா பேஸ்ட் ஆனதும் எடுத்துக்கணும். இப்போது எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் மசாலா சேர்த்தணும். இல்லைன்னா மசாலா கறிக்கிறோம் இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக ஆகணும். இப்போ தேவையானது பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம், சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் பீஸை போட்டுக்கலாம். கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு அரிசியை போட்டுக்கோங்க. இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க. அரிசியாக செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. பிரியாணி ரெடி. பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.